எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ரேஞ்ச் பாருங்க. இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி ஜூன் 2024க்கு மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெவல் கொடுத்தோம் பார்த்தீங்களா? 23,173 71. ஸோ இது வந்து ஹியூஜ் கேப் அப். இவ்வளோ பெரிய கேப் அப்ல இது நடந்திருக்குது. நம்மளுடைய லெவலில் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக இதோட ரேஞ்சில் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் வந்து மொத்த இதுவே நடந்திருக்குது. ஏன்னா ஹையர் லெவலுக்கு போனதுனால அதனால இப்போ மேலே போகிறத கீழே போகிறத டவுட் இல்லை. அது வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிடுச்சு. பட் இந்த இம்பாக்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்டால வந்து இது வந்து எக்ஸிட் போல். ஓகேங்களா? ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்னால இந்த ஹியூஜ் கேப் அப் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இது டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வந்து வெயிட் பண்ணுது. என்னது? நம்மளுடைய இந்த ரேஞ்சை கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுது. கீழே வந்து எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேப் அப்பில் போய் கேப் அப்பில் போயிட்டு ரேஞ்சில் உட்காந்துட்டாங்க. ஸோ என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னன்னா இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒரு பெரிய ஹியூஜ் கேப் அப். இந்த இவ்வளோ பெரிய கேப்பை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. இது வந்து இதோட இம்பாக்ட் வந்து ரிசல்ட்டில் தான் தெரியும். அதுக்காக தான் இந்த கிரியேட் பண்ணி இந்த கேப் அப்போ எது கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு இம்பாக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை ரிசல்ட் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா இங்கே எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணி இங்கே போயிடுவாங்க கீழே. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு இது இப்போ நடந்திருக்குது. இப்போ நாளைக்கு நாளைக்கு நாளான்னைக்குலாம் ரிசல்ட்டோட இம்பாக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பையர்ஸ் யாரும் உள்ளே போகாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. இதில் உள்ளேயும் போயிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் வெளியிலேருந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய பிஇசி எப்படி மூவ் ஆயிடும் அப்படின்னு பாருங்க. பிஇசியை பாருங்க. கால் அண்ட் புட் எப்படி இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு நம்ம கொடுத்த லெவலில் அப்படின்னா நான் வந்து 2 லெவல் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து 22,700 சி எடுத்துருக்கிறேன். பாருங்க நம்மளுடைய லெவல் இதுதான் ஒரு டீசெண்டான பையிங் ஏரியா லெவல். பட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் லெவலுக்கு இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போயிருந்தீங்கன்னா வெரி ட்ரிக்கி. ஒருவேளை 640 எடுத்திருந்தா 640ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப ஹியூஜ். ஏன்னா ஹியூஜ் கேப் அப்பு கேப்பை ஃபில் பண்ண கீழே டவுனுக்கு ஆக்சுவலாக கேப் அப் ஆகி இருக்குது. அப்போ கீழே வந்திருக்கணும். அந்த கேப்பை ஃபில் பண்ணவே இல்லை, மேலேயே போயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறது மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து சி சைடு. பி சைடு பாருங்க. உங்களுக்கு அதோட கேப் அப்புடைய லெவல் உங்களுக்கு புரியும் பாருங்க. எங்கேருந்து அடிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய லாஸ். யாராவது பிடிஎஸ்டி இந்த இதை வச்சுருந்தாங்கன்னா பிடிஎஸ்டி எடுத்திருந்தாங்க யாராவது லாஸ். பிஇயை வந்து பிடிஎஸ்டி எடுத்திருந்தாங்கன்னா தே ஆர் இன் ஹியூஜ் லாஸ். ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் லாஸ். 300 பாயிண்ட் கிட்ட லாஸ் ஆயிருக்குது. அதான் வந்து இதோட பியூட்டி. ஹியூஜ் கேப் அப்ல அதனால அந்த நடந்தது. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம்னா 22,550 22,550 எடுத்தேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் 640 வாங்கியிருந்தீங்கன்னா 850 வரையும் இது மூவ் ஆயிருக்கு பாருங்க. ஃபைனல் டார்கெட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இதில் 200 பாயிண்ட் ப்ராஃபிட். இது எடுத்திருந்தா இது வந்து எடுக்கக்கூடாது. எடுத்திருந்தா கட்ஸில் எடுத்திருந்தா வெரி குட் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்க சான்ஸ். சின்ன சின்னதாக மூவ் ஆகி அந்த டார்கெட்டை 850 எக்ஸாக்டாக அடிச்சிருக்கா இல்லையா பாருங்க. அவனுடைய இதை அவங்க கொடுத்துருக்க லெவலில் எக்ஸாக்டாக பண்ணிருக்கு. எக்ஸாக்டாக மூவ் ஆயிருக்கும் 40. இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. ஒரு ரிஸ்க் பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். நம்மளோட ஓபிஎம் மெத்தட் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான மெத்தட் கிடையாது. ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பிஇ பாருங்க. உங்களுக்கு மறுபடியும் தெரியும் எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ பெரிய கேப் பாருங்க. எந்த இடத்துல நீங்கள் வாங்கவே முடியாது. விற்றுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனால் எப்படி விற்பீங்க? விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் அவ்வளோதான் கிடச்சிடும். ப்ராஃபிட்னு கூட சொல்ல முடியாது. பென்னி பாயிண்ட்ஸ் தான் அது. ஓகேங்களா? இது வந்து இதுவரை நடந்த ஃபேக்டர் இது.
வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீ என்னுடைய ஓன் மெத்தட் படி ஒரு கால்குலேஷன் தான் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிக்கிறோம். பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஐஏஎஸ் எப்போதுமே லாஸ் ஆவாங்க. நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும் அது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.